Hello friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நான் ரொம்ப நாளா உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு ரெசிபி வீடியோ தான் உங்க கூட எனக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோக்குள்ளால போகிறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது இதுதான். என்னோடய குட்டி கார்டனில் ஃபர்ஸ்ட்டு பப்பாயா ட்ரீ காய் பழுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பழுக்கிறதுக்கு டைம் எடுக்கிறதுனால இன்றைக்கி ஒரு 2 காய் எடுத்து ஒரு ரெசிபி பண்ணிடலான்னு இருக்கேன். வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பப்பாயா காயில் உள்ள இந்த ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். மேலே இருக்கிற போர்ஷனை நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பீலர் யூஸ் பண்ணி இதை கேர்ஃபுல்லாக கட் பண்ணலாம். பீலர் யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காய் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கேர்ஃபுல்லாக மெதுவாக கட் பண்ணுங்கள். ஸோ அந்த பப்பாயா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. எப்போ கிடைச்சாலும் உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. ஸோ மிஸ் பண்ணாமல் கிடைக்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஸ்கின் எல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஒருக்கா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை 2ஆக கட் பண்ணி இதுக்கு உள்ளால குட்டி குட்டி விதை நிறைய இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். நான் இன்றைக்கி இந்த பப்பாயா காய் யூஸ் பண்ணி உங்களுக்கு 2 டைப்பான ரெசிபீஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு சிப்ஸ் பண்ணிடலாம். செகண்ட் ஒரு பொரியல் பண்ணிடலாம். சிப்ஸ் அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் நம்ம கடையில் சாப்பிட்ற பொட்டேட்டோ சிப்ஸ் தான் நமக்கு ஞாபகம் வரும். பட் அதே மாதிரி அதே டேஸ்ட்டில் நம்ம பப்பாயா யூஸ் பண்ணியும் நம்ம அருமையாக ஒரு ஹெல்த்தியான சிப்ஸ் நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும். பாருங்கள், நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ண உங்களோட எல்லா சிப்ஸும் காலி ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நம்ம பொட்டேட்டோ சிப்ஸுக்கு நம்ம எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி இதை க்யூப்ஸாக கட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பக்கத்தில் ஒரு பவுல் வச்சு அதில் தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ண எல்லா பீசஸையும் ஒரு பவுலில் சேர்த்துருங்க. ஸோ ஒரு 2-3 டைம்ஸ் ஆகுது நல்லா வாஷ் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணி இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் வச்சு தண்ணி எல்லாம் வடிகிறது மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ என்னோடய பப்பாயா ஸ்ட்ரிப்ஸும் நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட் தண்ணியில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற அந்த பப்பாயா க்யூப்ஸையும் இதில் சேர்த்துருவோம். சேர்த்து இது நல்லா பாயில் பண்ண விடுங்க. ஒரு 1/2 குக் ஆகி இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் திரும்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. அது மாதிரி நல்லா கூல் ஆகி இருக்கணும், சூடு இருக்கக்கூடாது. ஸோ இது நல்லா கூல் ஆனதுக்கு பிறகு இதில் 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குவோம். சேர்த்து இதை ஜென்ரலாக எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிறது மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த கார்ன்ஃப்ளவர் கூட நமக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் காரத்துக்கு சில்லி பவுடர், அப்புறமா கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒருக்கா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடமும் நல்லா கோட்டாகி இருக்கணும். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு ஆயில் நல்லா சூடு ஆனதும் நம்மளோட எல்லா பப்பாயா ஸ்ட்ரிப்ஸையும் இதில் சேர்த்து கொடுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறைய நெருக்கி சேர்த்திங்கன்னா அந்த மாவு ஆயிலில் மிக்ஸ் ஆகிரும். ஸோ கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி
போட்டு கொடுத்து கொஞ்சம் பபிள்ஸ் வந்து கம்மியானதும் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுவோம். ஸோ வந்து எல்லா இடமும் ஈவனாக குக் ஆகும். ஸோ நல்லா வந்து பபிள்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியானதும் பாருங்கள், நம்மளோட சிப்ஸ் வந்து அருமையாக ரெடியாக இருக்குது. நல்ல கிறிஸ்பியாக க்ரன்ச்சியான ஒரு பப்பாயா சிப்ஸ் வந்து ஈஸியாக நம்ம வந்து பண்ணிட்டோம் பாருங்கள். ஸோ இதுக்கு கூட வந்து கொஞ்சமாக வந்து டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணி நம்ம பசங்களுக்கு கொடுத்தோன்னா அதே பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரியே இதையும் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இப்படியே கொடுக்கலாம், ஸ்பைஸ் வேண்டான்னா. ஸ்பைஸ் விரும்புகிறவங்க இதில் வந்து ஆயிலேருந்து நம்ம எடுத்து வச்சதும் கொஞ்சமாக சில்லி பவுடர் வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு கொஞ்சமாக சால்ட்டும் வந்து மேலே தூவி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு 2 தடவை டேப் பண்ணி எடுத்திங்கன்னா ஸோ நல்ல ஸ்பைசியான பப்பாயா ஃபிங்கர் சிப்ஸு நமக்கு ரெடியாகி கிடச்சிடும் பாருங்கள். நான் இது மாதிரி என்னோடய எல்லா சிப்ஸையும் வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் ஒரு ஆஃப் பப்பாயா வந்து நான் இன்றைக்கி கேரட் துருவலில் வச்சு துருவி எடுத்துக்கிறேன். அப்புறமா ஒரு குட்டி ஆனியன், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக கறி லீஃப், இவ்வளோ தான் நமக்கு தேவை. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான ஆயில் விட்டு கொடுப்போம். ஸோ எந்த குக்கிங் ஆயிலாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் தாளிக்கு எடுத்து வச்சுருந்த கடுகு, ஜீரகம், பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு கறி லீஃபும் போட்டு நல்லா அந்த கிராக் சவுண்டெல்லாம் மாறினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இதில் சேர்த்துருவோம். ஆனியன் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம பப்பாயாவையும் வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸோ இதில் வந்து இன்றைக்கி நான் வந்து தண்ணி எதுவுமே நான் சேர்க்க போகிறது கிடையாது. நல்லா வந்து அடிக்கடி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நீங்கள் தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மூடி வச்சிங்கன்னா இது ரொம்ப வந்து சாஃப்டாகி அந்த பப்பாயாவோட அந்த க்ரன்ச்சி டேஸ்ட்னஸ் நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ இதில் வந்து இதுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட்டு, நான் இன்றைக்கி காரத்துக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து க்ரீன் சில்லி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணணுன்னா நீங்கள் தாளிக்கும் போதே அதை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பெப்பர் தான் சேர்த்துருக்கிறேன். ஸோ இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸோ சீக்கிரமாகவே இந்த பப்பாயில் இருக்கிற வாட்டர்னாலே இது வந்து நல்லா வந்து குக் ஆகிரும். ஸோ இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட்டு என்னோடய பொரியல் வந்து ரெடி ஆகுது. நான் இப்போ வந்து இன்றைக்கி லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் சேர்க்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து தேங்காய் சேர்க்குறது பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சால்ட்டு வந்து கரெக்டாக இருந்தால் ஓகே, இல்லைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறதான ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். பாருங்கள், தேங்காய் சேர்த்ததுமே ஒரு நல்ல ஒரு அழகாக க்ரன்ச்சியாக நல்ல ஒரு மனம் கொடுக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு தேங்காய் சேர்க்குறது பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பொரியலும் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஹெல்த்தியான ஒரு பொரியல், அப்புறம் ஒரு சிப்ஸு. ஸோ நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.